அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். மூலம் அப்படின்னா நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகிரகத்தில், அனுகூலத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் மூலம் நிலை தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் பார்க்குறோம். ராசி பலனுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், தனுசு ராசிக்கும் தனுசு லக்னத்திற்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்கள். அப்படி பார்க்குற போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் அத்தனைக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதே இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றார். கேது கன்னி ராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நீங்களும் மூல நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அந்த கேது பகவான் இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி. அவங்க எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, எங்கெல்லாம் பார்க்குறாங்க, மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ பலன் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறோம்னா, முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ், அடுத்தபடியாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இது அத்தனையும் வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம், பொருளாதார நிலைகள், அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வருது. இன்னொரு பக்கம் மே 18க்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. ஆக மொத்தத்தில் கையில் பணம் இருக்குமானா பணம் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணீங்க, மணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் ரொட்டேஷனில் ஈடுபடுவீங்க. இது இருக்கு. இந்த வருஷம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கரியர் எப்படி, ஜாப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல உங்களுக்கு வேலை உண்டா? கண்டிப்பாக இருக்குது. எப்போதிலிருந்து இருக்குது? மார்ச் 29க்கு அப்புறமே ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஆக வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். அதுலேயும் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க நல்லது. நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும், இன்சென்டிவ் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும், போனஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அமையும். நீங்க வேலையை விட்டு வெளியில வந்திருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் ஜாப். அதுலேயும் மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் வேலை யார் கொடுப்பா அப்படின்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு. இது அத்தனையுமே உங்களுக்கு அதிசயமாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. ஆக யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம் இருக்கு. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு ஒரு சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த காலங்களில் மார்ச் 29க்கு அப்புறம் உங்க வேலையில உங்க கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாப்ல இருக்கு. வேலை நல்லா இருக்கு. பிஸ்னஸ் எப்படி இருக்கு? மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். உங்களுடைய பிஸ்னஸ் மார்ச் மாதம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆக பிஸ்னஸ்மே பெருசா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜாப் நல்லா இருக்கணும், ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்லா இருக்கு. இங்கே நீங்கள் ஏதாவது
உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு மார்ச் 29 நல்லா இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கமிஷன், புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கு, இது வரைக்கும் திருமண நடக்கல, மேரேஜ் ஆகல, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சரியான மன வாழ்க்கை, திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. குழந்தை பாக்கியம் எப்படின்னா இந்த வருஷம் மார்ச்ல இருந்தே இருக்கு. ஆக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மே 14 வரைக்கும் ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக், மறுபடி கல்வி தொடர்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் கலந்து இந்த வருஷத்துல இருக்கு. இந்த வருஷத்துல ரொம்ப நாள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தவங்களுக்கு நடக்கும், நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்க ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம், இல்லைன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள். இது அத்தனையுமே மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுமோ சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்கு. ஹையர் ஸ்டடி இருக்கு, ஹையர் எஜுகேஷன் இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு, எதிர்பாராத அடிக்கடி தெய்வ தரிசனம், அதிலே நீண்ட தூர ஸ்தல யாத்திரை, இது அத்தனையுமே மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஆக இந்த காலங்கள்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனை இருக்கு. இந்த வருஷத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்குமே திருமணம் நடப்பதற்கான காலகட்டங்கள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. ஆக இந்த வருஷத்துல தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எதிர்பாராத பயணம் இருக்கு லைஃப்ல. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராஜெக்டுக்காக நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க, உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. இது அத்தனையும் நடக்கும். இதெல்லாமே மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. ஸோ நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த நீங்க விநாயகருடைய வழிபாடு, விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் காட்டிலும் இந்த வருஷம் நீங்க நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.